Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10ஆம் வகுப்பு தமிழ் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த சமயத்தில் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் இந்த வருஷத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம சொல்லும் போது பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சி இன்றைக்கி ஒன் மோர் தமிழ் பேப்பர் தான். இதுவுமே நம்ம ஸ்டூடெண்ட்டோட பேப்பர் தான். ஸோ இதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பார்த்தா பேப்பர் ப்ரெசென்ட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அதை நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும்னா ஃபுல் மார்க் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 1 மார்க் கேட்டகரி அப்படின்னா நம்ம 15 1 மார்க் நமக்கே தெரியும். ஸோ வித் ஆப்ஷனோட இதே மாதிரிலாம் 1 மார்க்கில் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் 1 மார்க் எக்ஸாக்டாக ஆப்ஷனோட எழுதியிருக்காங்க. 15 அவுட். நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்கள். 50 காப்பியில் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் பார்த்தா பாசவர் வாசவர் பழனி விளைஞர். உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குன்னா இந்த ப்ரெசன்டேஷன் அப்படியே அப்ளை பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு, அதுக்கப்புறம் திருக்குறள் எழுதும் போது ஆசிரியர் அடிகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் குரலோட மென்ஷன் பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறம் 3 மதிப்பு, அதுக்கப்புறம் 5 2 மதிப்பு நாட்கள் பார்த்து மொழித்திறன் வச்சு நமக்கே தெரியும். 15 1 மதிப்பு நாட்கள், அதுக்கப்புறம் 4 2 மதிப்பு நாட்கள், அதுக்கப்புறம் 5 2 மதிப்பு நாட்கள் பேட்டர்னில். ஸோ அதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் கலைச்சொற்களில் பார்த்தீங்கன்னா எம்பளம், சின்னம், நம்பிக்கை அதெல்லாம் ஈஸியாக தான் கொடுத்துரும். எதிர்மறையாக மாற்றுதல், குரல் வெண்பாவின் இலக்கணம், வெண்பாவின் பொது இலக்கணம், ஆசிரியப்பான் பொது இலக்கணம் சொல்லும்போது 2 மதிப்பு நக்கல்னா ஜஸ்ட் 2 பாயிண்ட் எழுதினா போதும். அதுக்கப்புறம் பார்த்தா புறத்தணிக்கு எதிரான திரைகள் ரொம்ப முக்கியமான புக் பேக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான 3 மதிப்பு நக்கல் சங்க இலக்கியம் காட்டும் மரங்கள் இன்றைக்கு தேவையான என்பது குறித்துக்கான கருத்து. ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் டேரெக்டாகவே எழுதிக்கலாம். இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் கொடுத்து அரசியல் அறிவு, இன்றைய தேவை, வணிகம், இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு எழுதினீங்கன்னா ஸோ கட்டாயம் ஃபுல் மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கம்பேர் பண்ணக்கூடிய இப்போ மொழித்திறன் வள பயிற்சியில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, முதல் மலை விழுந்ததும் என்னதான் நிகழ்வதாக கூப்பாரா கவிப்பார்கள். அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மனப்பாட பகுதி பார்த்தீங்கன்னா செய்யுள் ஆசிரியர் அடிகள் எழுதக்கூடிய தேம்பாவணி வீரமாவணி எழுதக்கூடிய எழுதப்பட்ட ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா வீரமாவணி எழுதப்பட்டது கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா இருபெயர்ட்டு பண்புக்கு உண்மைத்துக்கு, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் கொடுத்து அதில் இருக்கிற பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இலக்கண குறிப்பிட்ட கான்செப்டில் வரக்கூடிய தான் வினைத்தொகை. ஒரு எக்ஸாம்பிள் மல்லிகை இருபெயர்ட்டு பண்பு தொகை, ஆடு மாடுகளுக்கு பார்த்தா உண்மைத்தொகை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தண்ணீர் குடி சொல்லும் போது 2ஆம் வேற்று விருப்பம் பயணம் உடன் தொகை. நெக்ஸ்ட் பார்த்தா குடிநீர் வினைத்தொகை. நெக்ஸ்ட் பார்த்தா சுவர் கடிகாரம் என்ற 5ஆம் வேற்று விருப்பம் பயணம். இது டேரெக்டாக புக் பேக் கொஸ்டின். அலைகெடுதல் ரொம்ப சிம்பிள். அலைகெடுதல் பொறுத்தவரை நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக எழுதிக்கலாம். ஸோ இக்குறப்பாக ஈட்டரசெஜர்கள் பார்த்தா பிறப்பு என்னும் வாய்ப்பாடு நிறைவேற்றப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் பார்த்தா சிலப்பதிகார மறுவர் பார்க்க வணிக வளங்கள் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதில் இருக்கிற பாயிண்ட் எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எந்த கைட்லாம் படிக்கலாம், கான்செப்ட் சரியாக இருந்தால் போதும். முதல்ல பார்த்தா சிலப்பதிகாரம் அந்த காலத்தோட கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் இக்கால வணிகம் ரெண்டுமே அதுக்கான கான்செப்ட். கடிதம் நியூ பேஜஸ் எழுதுங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாகவே எழுதிக்கலாம். ஸோ நியூ பேஜஸ் ஸ்டார்ட் பண்ணி எழுதிட்டோம். கண்டென்ட் கரெக்டாக எழுதினீங்களா போதும். நெக்ஸ்ட் பார்த்தா உரிமையல் முகர் எழுதிட்டு அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் காட்சி கண்டு கவிஞருக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னா தலைப்பு கொடுக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டூடெண்ட் அழகாக பார்த்தீங்கன்னா தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தா மையக்கருத்து ரொம்ப முக்கியமானது. நமக்கு தெரியும் புத்தகத்தை பற்றி, புத்தகம் சிறந்த நண்பன் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இன்சொல் வழி பார்த்தீங்கன்னா தீய சொல்லி இது புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா 8 மதிப்பெண் நாட்கள் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன். பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிங்கன்னா சொல்வளம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் முதல்ல முன்னுரை அதுக்கான கான்செப்ட் எழுதுகிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சொல்வளத்துக்கான கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லாக்க தேவை குறித்து, ஸோ அதுக்கான கான்செப்ட் ஒவ்வொரு இதுவும் கொடுத்துக்கிறத நீங்கள் டேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் முடிவுரை எழுதிக்கலாம். ஸோ முடிவுரை எழுதி முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா விரிவானதில் கேட்டிருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். குறிப்பிட்ட கட்டாயம் எழுதுங்க. அதுக்கப்புறம் முன்னுரை ஒவ்வொரு சைட் ஹெட்டிங் நீங்கள் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிங்கன்னா கட்டாயம் ஃபுல் மார்க் கிடைக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் போட்டிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிங்கன்னா கட்டாயம் ஃபுல் மார்க் கிடைக்கும். முடிவுரை இல்லை மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டுரை கேட்கும்போது பொதுக்கட்டுரையும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட போட்டு முன்னுரை போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு, நான் திருப்பி சொல்கிறது கான்செப்ட் தான் முக்கியம். நீங்கள் எந்த கைட்னாலும் படிக்கலாம், ஓனாக எழுதலாம். தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துணைப்பாட கற்றை எழுதும் தமிழ் பார்த்தீங்கன்னா விரிவானம் எழுதும் போது கான்செப்ட் புரிஞ்சு ஓனாக எழுதலாம். அதே மாதிரி பொதுக்கற்றை எழுதும் போதும் ஸோ துணைப்பாட கற்றை எழுதினாலும் சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பொதுக்கற்றை எழுதினாலும் நம்ம உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக் சொல்லியிருக்கேன். அதுபடி ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக எழுதிக்கலாம். இது மழைநீர் சேகரிப்போட சிறப்பு தான் கொடுத்தா முடிவுரையோட எழுதிக்கலாம். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா படிவம் பார்த்தீங்கன்னா கட்டாயம் எந்த படிவம் பார்த்தீங்கன்னா
இது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. நூலக உறுப்பினர் படிவு தான் கட்டாயம் ரொம்ப ரொம்ப இதில் வந்து ரொம்ப இதில் சிம்பிளாக எழுதிக்கலாம். ஸோ ஓவராலாக இதில் பார்த்து இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் படி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கட்டாயம் வரக்கூடிய பப்ளிக் நல்ல மார்க் எடுக்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம என்ன தான் நல்லா படிச்சிருந்தாலும் அதை படிச்சதை பார்த்து ப்ரெசென்ட் பண்ணணும். அந்த ப்ரெசன்டேஷனுக்காகவே இந்த பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success ST தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC and also wish you all success to score high marks in the public examination. All the best. Okay, thank you. Bye.